ஒரு வெல்த் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சென்ட் வித்துட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் விற்குது அப்படின்னா அவங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து இந்த 4.5 லட்சம் ரூபாய். ஆனால் அன்னைக்கு அவங்களால அந்த 50,000 ரூபாய் வாங்க முடியாத நிலைமை தான் இருந்துச்சு. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் விற்கும் போதும் அதே நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. இதே மாதிரி தான் கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலி வந்து கடைசி ஒரு வருஷத்தில் வந்து நடந்துச்சு. இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் 7,000லேருந்து 8,000 வந்து ஒரு கிராமோட விலையாக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு 11,000 ரூபாய் 11,000 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3,500 ரூபாய் 4,000 ரூபாங்கிறது ஒரு கிராமுக்கு அவங்க மிஸ் பண்ணது. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பங்குகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்தை கடந்து நிறைய பங்குகள் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபாய்க்கு தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. அந்த 10 ரூபாங்கிறது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு விலையாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழே இருக்க ப்ளே பட்டன் அமுத்தி பாருங்க.